காரியங்களை வாயிலாக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆராதனை நம்ம ஆரம்பிப்பதற்கு முதலாக ஒரு ஜெபத்தை நாம் கேட்கலாம். ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியா நம் குறைகள் குற்றத்திலே அவருடைய பிரசன்னம் இறங்கி சரி செய்யும்படியா நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை இந்த ஆராதனை செய்யும்படியாய் ஆண்டவர் செய்யும்படியா இந்த காலை வேளையில ஆண்டவர் ஒரு தகனபடியாக ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் என்னோடு பேசுங்க. ஆண்டவர் என் குடும்பத்தில் இடைபடுங்க. ஆண்டவர் என் வியாதியில் ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக இடைபடுங்கப்பா. ஆண்டவர் பாடும் பொழுது ஆராதிக்கும் பொழுது கட்டா ஒவ்வொரு பேரும் சக்தியாகவே கட்டா இந்த ஆராதனை கர்த்தாவே உண்மை புத்தகமாய் எங்களோடு ஏறெடுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நடத்தின ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஒரு பாடலை பாட மாட்டார்களாம். இந்த பாடல் எனக்கு தெரிந்து நான் சுவாசிக்கிறேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருக்கிறேன். இந்த பாடலை பாட மாட்டார்கள்.
முதலாவது பாடம் நான் பார்த்தோம், உண்மை நம்பும் நான் பாக்கியவான் என்று. இன்னொரு பாட்டை கூட நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நாம் சோர்ந்து போகும் நேரங்களில் இந்த வனாந்திரமான வாழ்க்கை நம் அனைவருக்கும் உண்டு. வேதத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பார்வோனில் அழுகப்பட்ட பொழுது அங்க ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து இஸ்ரவேலுக்கு கானானுக்கு கொண்டு போகும் பொழுது அந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க எத்தனை துன்பங்கள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை போராட்டங்கள் வந்த பொழுதும் ஆண்டவர் பண்ணின வாக்குத்தத்தம் அது மாறாததா இருந்து அவர்களை கானானுக்கு அழைத்து சென்றது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில வனாந்திரமான வாழ்க்கை இருக்கலாம், இன்றைக்கு நம் வாழ்க்கையில கண்ணீரான வாழ்க்கை இருக்கலாம், இன்றைக்கு நம் வாழ்க்கையில வியாதி இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். இந்த பாடலோடு கூட சேர்ந்து பாடுங்கள். ஆண்டவர் ஆவியானவர் நம் வாழ்க்கை ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் வனாந்திரத்தை ஆறுகளை உட்படுத்துவதை இன்னைக்கும் அவர் வாக்குத்தத்தம் பண்ண வாக்கு மாறாததை இருக்கிறாரு. அனைவரும் சேர்ந்து ஆண்டவராக கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்குது, நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் இன்னொரு விசை கொடுத்து வனாந்திர யாத்திரையில் சோர்ந்து போகும் நேரங்களில் செங்கடலில் வந்து செங்கடலில் வந்து பங்கம் வந்திடாமல் வந்து பாதை ஒன்று கண்ணில் விசுவாசத்தோடு பாடலாமா? செங்கடல் நம்ம எடுத்து வந்த போகக்கூடாது. செங்கடலில் வந்து பங்கம் வந்திடாமல் வந்து பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே, விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுவர், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாறுவார். விடுவிப்பார் விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுவர், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாறுவார். வனாந்திர யாத்திரையில் நீங்கள் வனாந்திர யாத்திரை மாற்றும் தெய்வமே போகும் நேரங்களில் நீங்கள் செய்வார். வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வு சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வு சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறிடும், காலொரு நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரில் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாரும் சொல்லலாமா? வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் என் நேசரின் சத்தம், என் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும் தெய்வமே, நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில்
ஆராதனை வெளிப்படுத்துதான் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை அநேக பெண்ணி ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. மகிமை விளைந்ததுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்க யார் இருந்தாலும் தேவன் அவர் குறைகளை நிறைவாய் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு புதிய நாளில் அவர்கள் நடத்தபடியாக நான் சொல்லிக்கிறேன். புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்த எல்லாரும் நாம் காலத்தில் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அழைத்து வந்து உண்மை உள்ளவர்களாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாத்தையும் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை மகிமைப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் சொல்லிக்கிறனாலும் பிதாவே ஆமென். கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு வாழ்த்துக்களை ஒரு விசியாக வாழ்க்கைக்கு நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான காலங்களிலே உடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கும்படியா நீர் எங்களுக்கு பாராட்டினீர். நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே ஜீவனோடு கூட உங்களை சேவிக்க உடைய சமூகத்தில் காத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாமியானவர் தொடர்ந்து ஆண்டவரே ஒரு வார்த்தை மூலமாய் கர்த்தரோடு கர்த்தர் பேசும். ஒரு வார்த்தையினாய் நான் பலனடைந்து உமைக்கு வாழ கர்த்தர் கிருபை செய்கிறாரே. ஆண்டவரே, சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளை தனிப்பட்ட ஜீவியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அந்த சமூகத்தை ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலங்களிலே சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். தேவன் எதிர்பார்க்கிற கனி என்று சொல்லி தலைப்பிற்காக ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானகன் இப்படியாக சொல்கிறார், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் தேவன் எதிர்பார்க்கிற கனி மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளாக இருக்கிறது. ஆகியவற்றே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கப்படுகிறதான காரியம் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை சொல்லி. ஆகவே தேவன் நம்மை இறக்க வைத்து நல்ல ஒருவரமாக இயேசுவோடு கூட நம்மை இணைத்திருக்கிறார். ஆகவே நாம் கிறிஸ்து இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ரோமர் எழுதின புத்தகத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ரோமர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒளிய மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிய மரத்தின் வேருக்கு சாரத்துக்கும் உடன் பங்காளியாக இருந்தாயானால் தேவசனே ஆண்டவராகிய இயேசு நம்மை கர்த்தர் ஆண்டவர் நல்ல ஒளிய மரமாகிய இயேசுவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவசனே ஆண்டவர் தேவன் எதிர்பார்க்கிற கனி மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி. நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் தேடினவராய் காணப்படும்படியாக தேவனை அன்பை சுற்றி பார்த்த தேவப்பிள்ளையே நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவியத்தை சுத்திகரித்து ஆண்டுக்குள்ளாக காணப்பட வேண்டும். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள் எவை என்றால் லூக்கா சுவிசேஷத்தை வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களை. அப்பொழுது ஜனங்கள் அவரை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரயத்தனமாக 2 அங்கிகளுடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன்,
செய்ய கடவன் என்றார். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதீர்கள் என்றார். போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றார். இப்படி யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள் இவராக இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். தேவச்சனமே, நம்மிடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் இருக்கும் என்றால் அது இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இன்றைய நாட்களிலே கொரோனாவுடைய தாக்கத்தின் அதிகம் சொத்து அநேகர் வேலை இழந்திருக்கிறார்கள். போதுமான ஆதாரம் இல்லாமல் இருக்கும். சொத்து தேவைகள் அதிகமாக இருக்கும். ஒருவேளை நம்மிடத்தில் அதிகமாக தேவை இருக்குமானால் எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காதபடி கூடுமானவர்களுக்கு அவர்களுக்கு ஆதரவாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். பிரைஸ் காட். எனக்கான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி. ஒவ்வொரு நாளும் தன் பாவங்களை அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் இரக்கம் பெற்று, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிக்க சொல்லி பரிசுத்த ஜீவியத்திற்காக நம்மை காணப்படும் போது அப்போது தேவன் எதிர்பார்க்கிறது மனிதர்களுக்கு ஏற்ற கனி காணப்பட வேண்டும். ரோமர்கள் வாசிக்கிறோம். சொல்கிறேன் சாரி 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் ஒன்றாக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10, 11 நான் வாசிக்கிறேன். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பெற்று மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டோ அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாய சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணுகிறீர்கள். தேவச்சனமே, இவர்கள் இல்லாதவர்கள் தங்களை மனம் திரும்பியவர்கள் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது காரியத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரேரித்தமாக, இப்போது எழும்புவது இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். யோவான் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கிற போது ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக யோவான் கடலுக்கு போனார். அப்போது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இப்படி எல்லாம் நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்படின்றால் நீதியின் கனிகள் தேவன் எதிர்பார்க்கிறார். ஞானஸ்நானத்தில் நாம் தேவ நீதியை நிறைவேற்ற ஆரம்பிக்கப்படுகிறோம். தேவச்சனமே, அப்படி என்றால் சுவிசேஷத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவர் ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவ நீதியை நிறைவேற்றுகிறார். இதுதான் யாக்கோபிலே வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. தேவச்சனமே, சமாதானத்தின் சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவிப்பதினால் நீதியின் கனிகளை நம்மிடத்தில் வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. தேவனுடைய மகிமைக்கென்று ஜீவிப்பதே நீதியின் கனிகளாய் இருக்கிறது. தேவச்சனமே, தேவனுடைய மகிமைக்கென்று நாம் ஜீவிக்க வேண்டும்.
அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். நம் பேச்சுகளாக இருக்கட்டும், நடக்கைகளாக இருக்கட்டும், சுபாவங்களாக இருக்கட்டும், தேவச்சனமே நம்முடைய செயல்களாக இருக்கட்டும், அவை எல்லாவற்றையும் கர்த்தர் பிரியப்படும்படியாக, தேவன் மகிமைப்படும்படியாகவே காணப்படும் என்றால் நீதியின் கனிகள் தேவனது மூலமாக நாம் வெளிப்படுத்த முடியும். தேவன் எதிர்பார்க்கிறது மனதிற்கு ஏற்ற கனி. இரண்டாவது நீதியின் கனிகள். தேவச்சனமே தேவ நீதியை நாம் நிறைவேற்றப்பட வேண்டும். எதற்கு வாசிக்கிறோம்? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லோரும் கொடுக்கப்படும். முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், தேவ சமூகத்தை நாட வேண்டும், தேவ சமூகத்திலே காக்கப்பட வேண்டும், தேவனை பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், அவர் விரும்புகிற வாழ்க்கை இருக்கும் என்றால் தேவச்சனமே கர்த்தர் பிரியப்படுவார். நிச்சயமாக அது மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிடுவார். ஊழியர்களாக இருக்கும் நாம் விரும்புகிற ஊழியம் அல்ல, நாம் விரும்புகிற ஜீவியம் அல்ல, தேவன் விரும்புகிற ஊழியமும் தேவன் விரும்புகிற ஜீவியமும் இந்த வாழ்க்கை இருக்கும் என்றால் அது மூலமாக தேவனுடைய நீதி விளங்கும், கர்த்தர் பிரியப்படுவார். அது தேவன் எதிர்பார்க்கிற கனி. மூன்றாவதாக தேவனுக்கு என்று கனி கொடுத்தல். ரோமர் எழுதின புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடைய தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களாகிறீர்கள். தேவச்சனமே தேவனுக்கென்று கனி கொடுத்தல் ஆண்டவர் விரும்புகிறார். ஞானஸ்நானத்தின் பாவத்துக்கு மரித்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அபிஷேகத்தின் மூலமாய் அவருடையவர்களாகி அவருக்கென்று நாம் கனி கொடுப்பதாய் காணப்படுகிறோம். நம் மூலமாக அநேக ஆவிக்குரிய சந்ததிகள் பூமியிலே உண்டாகும்படியாக தேவனுக்கென்று கனி கொடுக்கப்பட வேண்டும். நம் மூலமாய் ஆவிக்குரிய சந்ததிகள் நாம் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது, தேவ சமூகத்தில் நடத்துவது, தேவனுக்கென்று அவர்களை நடத்த தேவச்சனமே அதை தேவனுக்கென்று கனி கொடுக்கிற ஜீவியமாய் காணப்படுகிறது. தேவன் விரும்புகிறது சொல்கிறே தேவச்சனமே தேவனுக்கென்று கனி கொடுக்கிற ஜீவியம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கடைசியாக ஆவியின் கனியை சொல்லி வாசிக்கிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 22ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் சொல்கிறேன். ஆவியின் கனி. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. தேவச்சனமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆவியின் கனிகள். தேவச்சனமே ஆவியின் கனி நிறைந்தவர்களாக நம் ஜீவியத்திலே காணப்பட வேண்டும். அப்படினால் தேவன் எதிர்பார்க்கிற கனி மனதிற்கு ஏற்ற கனி, நீதியின் கனி, தேவனுக்கு என்று கனி கொடுத்தல், ஆவியின் கனியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எபேசியர் வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலே ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். தேவஜனமே நாளுக்கு நாள் இந்த ஆவிக்குரிய கனிகளிலே நாம் பெருகுகிறோமா அல்லது குறைந்து கொண்டே வருகிறோமா என்று சொல்லி சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற கனி, தேவன் எதிர்பார்க்கிற கனி, மனதிற்கு ஏற்ற கனி கொடுக்கிறோமா? நீதியின் கனிகளை தேவனுக்கு முதலிடத்தில் கொடுக்கிறோமா? தேவனுக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்கிறோமா? ஆவிக்குரிய கனிகளிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர்கிறோமா? நாம் சற்று நம்மை நாமே சிந்தித்தறிந்து இந்த ஆவிக்குரிய கனிகளிலே பெருகிக் கொண்டே போகிறோமா அல்லது குறைந்து கொண்டே வருகிறோமா? ஆரம்ப காலத்திலே கிறிஸ்து இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அப்போது காணப்பட்ட வைராக்கியம், விசுவாசம், நம்பிக்கை, சோத்திர தேவச்சனமே அந்த இம்மட்டும் நம்மளுக்கு காணப்படுகிறதா? அந்த ஜீவிதத்தில் நாம் ஆவிக்குரிய காரியத்தை வளர்ந்திருக்கிறோமா? நாம் சற்று சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். அதான் தேவன் எதிர்பார்க்கிற கனி. ஆம் தேவச்சனமே இப்படிப்பட்ட காரியத்திலே தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மனதிற்கு ஏற்ற கனிகளை கொடுப்போம்.
நீதி கனிகளை கொடுப்போம், தேவனுக்கென்று கனி கொடுப்போம், ஆவிக்குரிய கனி கொடுப்போம், கிறிஸ்து இயேசுவுக்காக வாழ்வோம். நிச்சயமாக மூலமாக நமக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம் தேவன் காட்டியிருக்கிறார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவெளியிலே ஆண்டவரே, தேவரே எதிர்பார்க்கிற கனி, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மனத்திருப்பது கேட்ட கனி, நீதி கனி, ஆண்டவரே சோற்றிக்கிறோம் அப்பா. இது மாத்திரம் தேவனுக்கென்று கனி, ஆண்டவரே ஆவிக்குரிய கனியை எங்கள் ஜீவியத்தை வெளிப்படுத்த கற்றுக்கிட்டு செய்யும். ஆண்டவரே சக்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கற்று ஆசீர்வதிப்பதாலே குடும்பங்களாய் கற்று ஆசீர்வதி எல்லா தேவைகளையும் கற்று சந்திப்பதாலே கல்வினமாய் இருப்பானா என் தேவனுக்கு சுகமாக்கும்படியாய் அதை அற்புதம் செய்யும்படியாய் அந்த சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்பார்க்கிற காரியங்களை தேவன் வாய்க்கு பண்ணும்படியாய் அந்த சமூகத்தை நாம் விடுதலை செய்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் பட்டணத்தில் காணப்படுகிற கத்தரி பெறப்பட்ட ஆண்டவருக்கு விதமான வியாதிகளை கத்த நீக்கும்படியாக தேவரே தமது ஜனங்களை பாதுகாத்து வரும்படியாய் அந்த சமூகத்தை நாம் ஜெபிக்கிறோம். எல்லாத்துக்கும் கொள்ளாமல் கத்தரை காத்துக்கொள்ளும் ஆசீர்வாதம் பெற்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானமும் கர்த்தர் வருவதும் நம்முடைய நிலைத்திருப்பதாக.